காத்தால ஏரிக்கரை கிட்ட போன இளைஞர் தலையில பலத்த காயத்தோட சடலமா கிடந்திருக்கிறாரு. கொலை செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாதது போல விசாரணையை உளவு பார்த்த கொலையாளி சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னம்பேடுபேட்டை கிராமம். ஒட்டுமொத்த ஊரும் அதிர்ச்சியோடு நின்றிருந்தது. ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஏரிக்கரையில் இறந்து கிடந்த ஒரு ஆண் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் சம்பவ இடத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள். முதல் நாள் வெளியே சென்றவர் மறுநாள் சடலமாக கிடந்ததை பார்த்த குடும்பத்தினர் துக்கத்தில் தொண்டை வறண்டு உடைந்து போயிருந்தனர். இறந்தவரின் தலையில் இரத்தக் காயம் இருந்ததால் நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என போலீசார் யூகித்திருக்கிறார்கள். கொலையானவர் யார், நடந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன போன்ற கேள்விகளோடு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வழக்கின் போக்கை நொடிக்கு நொடி படம் பிடிக்க களத்திற்கு விரைந்தார் நமது செய்தியாளர் பாஸ்கர். கொல்லப்பட்ட நபர் 30 வயதான சங்கர். சின்னம்பேடுபேட்டையில் தாய் தந்தையுடன் வசித்து வந்திருக்கிறார். சென்னையில் உள்ள லிப்ட் கம்பெனியில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த சங்கருக்கு சொந்த ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்துள்ளது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை கடன் கழிப்பதற்காக ஏரிக்கரைக்கு சென்றிருக்கிறார் சங்கர். ஆனால் பொழுது விடிந்து பல மணி நேரமான பிறகும் அவர் வீட்டிற்கு திரும்பவில்லை. ஒருவேளை நம்மிடம் சொல்லாமல் வேலைக்கு சென்று விட்டாரோ என நினைத்த குடும்பத்தினர் அசால்ட்டாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் பொழுது சாய்ந்த பிறகும் சங்கரின் காலடி சத்தம் வீட்டிற்குள் கேட்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் ஊர் மக்கள் சிலரோடு சங்கரின் நண்பர்கள் வீடு, அலுவலகம் என பல இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் சங்கர் எங்கு சென்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்நிலையில்தான் மறுநாள் காலை ஏரிக்கரை பக்கமாக சென்றவர்கள் அங்கு சங்கர் மூச்சு பேச்சின்றி கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அவரின் தலையில் காயம் இருந்ததால் பதறிப் போனவர்கள் ஊருக்குள் தகவல் கொடுக்க காவல் நிலையத்தின் டெலிபோனும் அலறியிருக்கிறது. நடந்திருப்பது 100% கொலைதான் என உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் கிடைத்த தடயங்கள் அனைத்தும் மர்டருக்கான அறிகுறியாக இருந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் சங்கருக்கு ஊருக்குள் எதிரிகள் யாரும் இல்லை என்பது தெரியவர போலீசாருக்கு இந்த வழக்கு சவாலானதாக மாறியிருக்கிறது. இதனால் சங்கரின் கால் ஹிஸ்டரியை புரட்டி பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து சங்கருக்கு அடிக்கடி கால் வந்திருப்பதும் சங்கரும் அந்த எண்ணுக்கு கால் செய்து மணிக்கணக்காக பேசியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த நம்பர் யாருடையது என ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். அது அதே பகுதியைச் சேர்ந்த திருமணமான ஒரு பெண்ணின் செல்போன் எண். அவரை பிடித்து போலீசார் விசாரித்த போதுதான் சங்கருக்கும் அந்த பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்தது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அந்த பெண்ணிற்கும் சங்கரின் கொலை பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அப்படியென்றால் வேறு யார் கொலை செய்திருப்பார்கள் என விசாரித்த போது அந்த பெண்ணின் தம்பி மகன் தயாளனின் பெயர் அடிபட்டிருக்கிறது. அத்தை அதிக நேரம் போன் பேசுவதை கண்ட தயாளன் ரகசியமாக அவரது செல்போனை எடுத்து சோதித்து பார்த்திருக்கிறார். அதில் சங்கரிடமிருந்து எக்கச்சக்கமான மிஸ்டு கால்கள் வந்திருப்பது தெரியவர தயாளன் அதிர்ந்து போயுள்ளார். இதுகுறித்து அத்தையிடம் கேட்டபோது சங்கர்தான் தன்னை அடிக்கடி தொந்தரவு செய்வதாக கூறி வருத்தப்படுவது போல் நடித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து டென்ஷனான தயாளன் சங்கரை பல முறை கண்டித்திருக்கிறார்.
ஆனால் இதனை சிறிதும் பொருட்படுத்தாத சங்கர் அந்த பெண்ணுடனான ரகசிய உறவை உரிமையோடு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காலை ஏரி பக்கமாக சென்ற சங்கரை பின்தொடர்ந்து வந்த தயாளன் அத்தையுடன் பழகுவதை நிறுத்த சொல்லி வாக்குவாதம் செய்திருக்கிறார். தயாளனிடம் பெரியவர்களின் மேட்டரில் தலையிட வேண்டாமென சங்கர் எச்சரித்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தயாளன் அருகிலிருந்த இரும்பு ராடால் சங்கரின் தலையில் அடித்து கொலை செய்திருக்கிறார். பின் எதுவும் தெரியாதது போல வீட்டிற்கு சென்றவர் ஊர்க்காரர்களோடு சேர்ந்து சங்கரை தேடுவது போல நாடகமாடி இருப்பது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளி தயாளனிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.